فاصلح فاتهمي ولا تطع منهما خصما ولا حكما فأنت تعرف كيد الخصم والحكم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قد أفلح من زكاها وقد خاب من دساها. صدق الله العظيم. قال نبينا وشفيعنا ورسولنا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيبي يا رسول الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين يا شفيع المذنبين يا رسول رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவரின் கருணையும் சாந்தியும் எம்பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை தனது வாழ்க்கையாக ஏற்று நடந்து அடியில் பிசகாமல் வாழ்ந்து காட்டிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள் அத்தனை பேர்கள் மீதும் இப்புனிதமான சபையில் கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றும் நிரப்பமாக நிலவட்டுமாக. இந்த உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய காபத்துல்லா ஷரீஃபை பலமுறை ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மன்னர் மஹமூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து மன்னரை ஆட்சி செய்யக்கூடிய புனித பூமியாம் மதீனத்து முனவராவை கண்டு அங்கு நாயகத்துடைய ரௌதாவுக்கு முன் நின்று அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்ற புனித வார்த்தைகளை சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அந்த நபியை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பேரின்ப பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது வாழ்க்கையில் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நின்று வணங்கக்கூடிய பாக்கியவான்களாகவும் நெற்றியை தரையில் கொண்டு சுஜூது செய்யக்கூடிய நசீபுள்ள மக்களாகவும் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுப்பானாக. இந்த புனிதமான நாளில் புனிதமான நேரத்தில் புனிதமே நிறைந்த அவருடைய மஸ்ஜிதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியது போல் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பொற்பாதங்களுக்கு கீழாக அல்லாஹ்வுடைய திரு நிகாவோடு நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனில் எண்ணற்ற இடங்களில் அல்லாஹ் சில விஷயங்களை சத்தியம் விட்டு சொல்வான். தஃசீர்களை இமாம்கள் சொல்லித் தருவார்கள். அல்லாஹ் எந்த விஷயத்தெல்லாம் சத்தியம் விட்டு சொல்கிறானோ அந்த விஷயத்தில் எச்சரிக்கையும் ஆளுமையும் ஆழமான கருத்துக்களும் இருக்கும் என்று சொல்வார்கள். உதாரணமாக வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அடுத்து அல்லாஹ் சொல்ல வருவா, இன்னல் இன்சான, மனித சமூகம் நஷ்டத்தில் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்போ அல்லாஹ் மனிதனுக்கு ஒரு செய்தியை சொல்ல வருவதற்கு முன்னால் காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் அழிச்சு சொல்றானா இல்லையா? அப்ப அந்த விஷயத்தில் ஆழமான கருத்து இருக்கின்றது என்று சொல்வார்கள். சில இடங்களில் 2 சத்தியங்களை அல்லாஹ் பயன்படுத்துவான், வல்குஹா வல்லைலி இதா சஜா என்று. அதே போல சில இடங்கள்ல 3, சில இடங்கள்ல 4, சில இடங்கள்ல 5 சத்தியத்துல வல்பத்தின் வலையாளி நஸ்ர் வஷக்கி வல்வத்தின் என்று அல்லாஹ் சில இடங்கள்ல 5 சத்தியங்களை பயன்படுத்துவான். அப்பெல்லாம் சத்தியங்கள் கூட கூட
அந்த கருத்து சொல்ல வரக்கூடிய கருத்தினுடைய ஆழமும் அதனுடைய விஷயத்தையும் இந்த சமூகம் என்ன செய்யணும்? ரொம்ப ஆழமா சிந்திக்கணும். அதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுல அல்லாஹ்வுடைய ஏவல் கடுமையாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய அந்த இன்கார் தடுப்பு என்பது கடுமையாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தில் நாம் நுழைகின்ற பொழுது ரொம்பவும் கவனமாக அதன் பக்கம் நுழைய வேண்டும் என்பதுதான் அதை எச்சரிக்கும். அப்படி இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விஷயங்களையும் 5 சத்தியத்தை தான் அதிகமா பயன்படுத்துவான். ஆனா 11 சத்தியங்களை கொண்டு ஒரு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயத்தை சொல்ல வரானா அந்த விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அல்லாஹ் சொல்வான், வஸ்ஸம்ஸி வல்லுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல்அர்தி வமா தஹாஹா வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃலஹ மன் ஸக்காஹா வகத் காப மன் தஸ்ஸாஹா. அல்லாஹ் 11 சத்தியங்களை கொண்டு வந்துட்டு அல்லாஹ் சொல்றான், யாரு தங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்திக் கொண்டார்களோ, உள்ளங்களை பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யார் அந்த விஷயத்துல கோட்டை விட்டுட்டாங்களோ அவங்களால் நஷ்டமடைந்தவர்கள், வீணா போனவர்கள் யாரும் கிடையாது அப்படிங்கிறான். அப்ப உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது என்பது இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு போராக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் தன் எதிரிகளை எத்தனை பேர் இருந்தாலும் செஞ்சிடலாம், போராடி வென்று விடலாம் ஒரு கட்டத்துல. ஆனால் நப்சோடு போராடு என்பது அது கடுமையான ஒண்ணு. நமக்கு தெரிஞ்ச ஷைத்தான், நமக்கு தெரிஞ்ச எதிரி யாரு? ஷைத்தான். ஷைத்தானையே கெடுத்தது யாருன்னு அந்த நப்சு என்று சொல்லுவாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஷைத்தானை விடவும் கொடுமையான ஒரு ஷைத்தான் இருக்கிறதா அது நப்சு. ஏன்னா நம்மளெல்லாம் கெடுக்கிறது ஷைத்தான் என்றால் ஷைத்தானை கெடுத்தது யாரு? எப்பா நீ நெருப்பால படைக்கப்பட்டவங்க, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணால படைக்கப்பட்டவர், நீ எப்படி அவனுக்கு மேல செய்யலாம்? சுஜூத் செய்ய போறது அவன் நப்சு அவன் என்ன செஞ்சுச்சு? எப்படிப்பட்ட இல்மு உங்கள்கிட்ட இருக்குது? மலக்குமார்களுக்கே நீ கல்வி கற்றுக் கொடுத்தவன், நீ எல்லாம் அவன்கிட்ட போகலாமா என்று அவன் நப்சு அவனை கெடுத்தது. அப்போ ஷைத்தானை விடவும் மிக கொடூரமான ஒன்று இருக்குது, அது நப்சு அப்படின்னு சொல்வாரு. உலகத்துல அல்லாஹ்வுக்கு பிறகு அதிகமாக வணங்கப்படக்கூடிய ஒன்று இருக்குன்னா என்னது? நப்சு தான். நப்சு சொல்றதானே கேட்கணும், அல்லாஹ் சொன்னதை யாருமே கேட்கறது இல்லையே. அல்லாஹ் சொன்னதை அதிகமா நம்ம கேட்கறது இல்லையே. நப்சு சொல்றதுதான். நான் சொன்ன குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நப்சை அதாவது அல்லாஹ்வுக்கு பிறகு அதிகமாக வணங்கப்படக்கூடிய ஒன்று நப்சாகத்தான் இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு நப்சுடைய விஷயத்தில் இந்த சமூகம் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் முதல்ல அறிவையும் நப்சையும் அல்லாஹ் படைச்சான, உள்ளத்தையும் அறிவையும் படைச்சான. அறிவுல கேட்கல நீ யாருன்னு, ரப்பே நான் அறிவு, என்ன படைச்சது நீ தான், உனக்கு நான் கட்டுப்படுறேன், நீ தான் என்னுடைய எஜமான், உனக்கு நான் அடிமை. அறிவு என்ன செஞ்சுச்சு? தன்னுடைய இயலாமே காட்டிடுச்சு. நப்சுல கேட்டனா நான் நானி நீ நீ அப்படின்ட்டான், நான் தான் நீ தான் அப்படின்ட்டான். அப்ப அல்லாஹ் எடுத்துனா 100 ஆண்டுகள் நரகத்துடைய நெருப்புல நப்ச போட்டானாம். 100 ஆண்டு தண்டனை பெற்றிருந்ததுக்கு அப்புறம் நப்சை கேட்டானா நீ யாரு? இப்போ நீ தான். அது அமைதி ஆயிரும். காம இச்சைங்கிறது உள்ளத்தின் மூலமா தான் வருது. வெளிரங்க தவறு கூட என்ன செஞ்சிடலாம்? தடுத்து விடலாம். உள்ரங்க தவறு நம்மளால என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அப்படி தடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்னது? அதிகமா நோம்பு உனக்கு கெட்ட சிந்தனை அதிகமா வந்துச்சுன்னா உசாமா சொன்னா நிறைய நோம்பு நோடு, அதன் மூலமா பாதுகாக்கப்படுவார். அப்ப நப்சுடைய விஷயத்துல ஒரு மனிதன் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நப்சை வென்றவர்கள் யாரு? சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய நோக்கத்தை அல்லாஹ் சொல்வான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம். அல்லாஹ் சொல்றான், அந்த நபியை எதுக்கு நாங்க அனுப்பணும் தெரியுமா? குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் உங்கள் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்வான். அந்த காரியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா என்று கேட்டால் செய்து முடித்து காட்டினார்கள். அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கினார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வானா இல்லையா, அல்யௌம அக்மல்து லக்கும், இந்த மார்க்கத்தை நான் மார்க்கமா புரிந்து கொண்டேன். அப்படின்னா என்ன? இந்த மார்க்கத்துக்கு கொடுத்த எல்லா விதமான காரியத்தையும் எனது நபி பரிபூர்ணப்படுத்தி விட்டார். பரிபூர்ணப்படுத்தியது மட்டுமல்லாமல் அந்த மக்கள் எப்படிப்பட்ட சான்றிதழை பெற்றார்கள்? ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. அல்லாஹ் சர்டிபிகேட் வாங்கிட்டார். இந்த சமூகத்தை நான் பொருந்திட்டேன், என்னையும் அவர்கள் பொருந்தி கொண்டார்கள், அவர்களையும் நான் பொருந்தி கொண்டேன் என்ற அந்த சர்டிபிகேட்டை வாங்கினார்கள்.
எப்படிப்பட்ட சஹாபாக்களை உருவாக்குனாங்க. ஒரே ஒரு வரலாறு போற. இன்னைக்கு எல்லாம் பாவத்தை அலட்சியமா நாம செய்யறோம். நப்சுடைய வகைகள் தான் இருக்குது, அதை பின்னாடி சொல்றேன். பாவத்தை நப்சுக்கு நாம இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சாயபா ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு நீண்ட வரலாறு, நான் சுருக்கமா சொல்றேன் பாருங்க. சாயபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அவர் வீதியில போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தோட்டத்தை கடந்து போகும் பொழுது அங்க ஒரு பெண்மணி குடிப்பதை எதார்ச்சியா பார்க்கிறாங்க. மனம் விரும்புகின்றது, கொஞ்சம் கூடுதலா பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கு பிறகு அவங்களுக்கு தெரியுது, நாம எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டோம். இந்த பாவம் செய்த இந்த ஜசதோடு உடலோடு எப்படி அந்த நபியினுடைய சபையில நான் உட்கார முடியும்? இப்படிப்பட்ட பாவத்தை செய்த நான் எப்படி நபியினுடைய சமூகத்தில் உட்கார முடியும்? நபியினுடைய சமூகத்துக்கு நீண்ட நாள் வரலையா? மலையுடைய அடிவாரங்கள்ல முட்டி முட்டி அழுதார்களாம். நரகத்துக்கு தகுதி ஆயிட்டனே, நரகத்தினுடைய சொந்தக்காரர்களா ஆகிவிட்டனே, ரப்பு என்னை தூக்கி எறிந்து விட்டானே, ரப்புக்கு தூரமான ஆகிவிட்டது புலம்பிட்டு கிடந்தாங்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யார சொல்லலாம், உங்க சபைக்கு சாயபா ரலியல்லாஹு ஆளக்கானது என்ன ஆச்சு விசாரிச்சு. உமர் ரலியல்லாஹு ஒரு தலைமையில சில குழுக்களை அனுப்பி தேட விடுறாங்க. ஒரு ஆட்டு இடை மலை அடிவாரத்தில் இருக்கான். இந்த மாதிரி ஒரு நபர் வந்தார். ஆமா, நான் பார்த்தேன். அவர் இந்த மாதிரி வார்த்தைகளை புலம்பிட்டு நரகத்துக்கு தகுதியானவன் நான் அல்லா என்னை தூக்கி எறிஞ்சிட்டான். இந்த மாதிரி வார்த்தைகளை இன்னைக்கு பாவத்தை நாம செய்யறோம். அப்படி சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பாவம் அப்பா, நீ போப்பா அப்படிங்கிறோம். அப்ப பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவம் பாவமானது என்று அந்த பயம் வருது. இது ஒரு வெற்றியான உள்ளம் அப்படிம்பாங்க. அப்ப சாயபா ரலியல்லாஹு தஆலா பாவத்தை செய்ததற்கு பிறகு இப்படி ஒரு பாவத்தை செய்தோம் என்று தனக்கு தானே தண்டனை கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். நப்சுட்ட தப்பிக்கிறதுக்கு வழி தெரியுமா? நப்சு சொல்றது ஏதாச்சும் நம்ம செஞ்சுட்டா அந்த தப்பு நப்சுக்கு எப்போ நம்ம கொடுக்கறது தெரியுமா? அதிகமான இபாதத்துடைய தேட்டமும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு அதுக்கு பாடம் கற்பிக்கணும். நல்லவர்கள்லாம் ஒரு வக்து தொழிலை விட்டுட்டா அந்த தொழிலை விட்டுட்டேங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருவாங்க? அதற்கு பன்மடங்கு பகரமான ஒரு காரியத்தை செஞ்சிருவாங்க. ஒரு பெரியவங்க அசர் தொழுகை கலாவாயிடுச்சான். அசர் தொழுகை கலாவாயிடுச்சான். உடனே ஒரு தோட்டத்தை தர்மம் செஞ்சுட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களா இல்லையா? அசர் தொழுகையுடைய சிறப்பு நாயகம் சொல்வார்கள், மன் ஃபாத்தஹு ஸலாத்துல் அஸ்ரி, யாருக்காவது ஸலாத்துல் அஸ்ர் அஸ்ர் தொழுகை தப்பி போயிட்டா ஃபக்கஅன்னமா பித்ர அஹ்லஹு வ மாலஹு, இந்த துன்யாவே இழந்த மாதிரி அவன் நினைக்கிறான். துன்யாவே போயிடுச்சு அவங்களுக்கு. நம்ம வாழ்க்கையில எத்தனை அசரி, எத்தனை சுபுகு, எத்தனை வக்து தொழுகை இல்லாம நாம இருக்கமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி நல்லவர்கள் அசர் வக்து போயிடுச்சுங்கிறதுக்காக வேண்டி ஒரு தோட்டத்தை சதக்கா செஞ்சாங்களாம். கேள்விப்பட்டிருக்கமா இல்லையா? நல்லடியாக தஹஜ்ஜத் தொழாம தூங்குனா ஷைத்தானே எழுப்புனானா. என்னப்பா நீ தஹஜ்ஜத் அன்னைக்கு நீ ஏவவே மாட்டிய, நீ விட்டா ஒரு தஹஜ்ஜத்துக்கு நீ தொழுதா ஒரு தஹஜ்ஜத் தான், ஆனா விட்டா அல்லாஹ்கிட்ட அடுத்த தஹஜ்ஜத் வரைக்கும் அழுது துஆ கேட்பிய, ரப்பு உன் பாவத்தை மன்னிச்சு இது மாதிரி 1000 மடங்கு தஹஜ்ஜத்துடைய நன்மையை கொடுத்துருவானே உனக்கு. அதுக்கு இது ஒன்றே போதுமானது. அப்ப அந்த மாதிரி நல்லவர்கள் என்ன செய்வார்கள்னா தனக்கு தானே தண்டனை கொடுப்பதன் மூலமாக நப்சுக்கு பாடம் கற்பித்து கொடுப்பார்கள். அப்ப நப்சு சொல்ற மாதிரி நம்ம செஞ்சுட்டா அதுக்கு பாடம் என்ன செய்யணும்? இபாதத்துல கொண்டு என்ன செய்யணும்? அதிகமான இபாதத்து, நன்மையான விஷயங்கள் அதுக்கு பாடம் கற்பிக்கணும். இல்லைன்னா அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு அதனாலதான் ஸஹாபா ரலியல்லாஹு தஆலா மலை அடிவாரத்துல முட்டி அழுதாங்க. கிட்ட போனாங்களாம், ரசூல் உங்களை அழைக்கிறார்கள் அப்படின்னாங்க. எப்படி அந்த நபியை நான் கண்ணால பார்ப்பேன்? அந்த நபியை எப்படி அந்த சபைக்கு என்னால வர முடியும்? நான் எவ்வளவு பெரிய பாவி. இன்னைக்கு இதெல்லாம் பாவமே கிடையாது, அப்படித்தானே? இன்னைக்கு அந்நிய நபர்களோடு பேசுறதெல்லாம் இது ஒரு அலட்சியமா ஆயிடுச்சு. மார்க்கம் எந்த அளவுக்கு தடுக்குதுன்னா, ஒரு அண்ணன் தங்கச்சி சகோதரிகள் 7 வயசு ஆயிட்டனா படுக்கையை வைக்கணும், அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். 7 வயசு ஆயிட்டனா ஒரு அண்ணனும் தந்தையும் அல்லாஹ் இயற்கையாவே தவறான சிந்தனையை தூக்கிட்டா. சில பேர் இடத்துல பெற்ற தாயை பார்த்து யாருக்கு தவறான சிந்தனை வராது, சகோதரிகளை பார்த்து வராது. அப்படிலாம் இயற்கையாவே சமூகத்துடைய தன்மையை தூக்குன அந்த உறவுகள்கிட்டயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க பிள்ளைகளுக்கு 7 வயசு ஆயிட்டு படுக்கையை பிரிச்சிருக்க, ஷைத்தான் எந்த நேரத்திலும் என்ன செய்யலாம் பார்க்கிறோம். இயற்கையாவே தாய் தான் குளிக்கின்ற பொழுது மகனுடைய பார்வையை விட்டு தூரமாக என்ன செய்யலாம், குளிக்கிறாங்க. எந்த ஒரு உணர்வும் வராது. ஆனால் 3ஆவது நபராக இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான், அதை விடவும் பெரிய ஷைத்தான்
வழிகெடுக்க கூடும் அப்படிங்கிற பயத்துல என்ன செஞ்சிருவாங்க, இந்த மார்க்க அடிப்படையே தடுக்குது. சொல்லுவாங்க, ஒரு சஹாபி கேட்டாங்க, யார சொல்லலாம், என்னுடைய தம்பி என்னுடைய ஒய்ஃபை வந்து பேசுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, செத்தான். நம்ம அரபி வளர்த்துறோம் அல்ஹம் மௌத் அப்படின்னா நான் தமிழ்ல சொல்றோம், ஐயோ அப்படிமா நீ செத்தாடு அல்வரு. ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கம் தடுக்க அவன் பேச அனுமதியே கிடையாது. நீங்க ஒரே வீட்டுல இருக்கிறா எப்படி செத்து முடியும் அப்படின்னு கேட்கலாம். அப்ப அந்த அளவுக்கு மார்க்கம் என்பது இது போன்ற விஷயங்களை அடிப்படையை நமக்கு தெரிந்து. ஆனா சாதாரணமாக பார்த்த அந்த பாதிக்காக வேண்டி சாதவா ரலியல்லாஹு மலையில முட்டி முட்டி அழுதி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா கூட வரத்துக்கு மறுக்கிறாங்க. இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவழைத்து சில கலிமாக்கள் மூலமாக அந்த பாவத்தை நீங்க கழிச்சலாம் கற்றுக் கொடுக்கிறாங்க. இருந்தாலும் மனசு அவங்களுக்கு ஆகல, அதிலேயே நோய்வாய்ப்பட்டார்கள். எந்த அளவுக்குன்னா சக்கராத்துடைய ஆழத்தை நோக்கி போய் அழுது அழுது கண்ணெல்லாம் நீரெல்லாம் வடித்த அந்த தோரணையோடு இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் கிட்ட போய் நலம் விசாரிப்பதற்காக வேண்டி அவங்க மடியை எடுத்து அவங்க தலையை எடுத்து தன்னுடைய மடியில் வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இப்படிப்பட்ட பாக்கியத்தை கூட யாரும் சொல்லலாம். இந்த தலை அந்த மடியில படுவதற்கு தகுதியான தலை இல்லை. இந்த தலை அந்த மடியில படுவதற்கு தகுதியான தலை கிடையாது. நான் அப்படிப்பட்ட ஒரு பாவி. நீங்க பெரும் பாவம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த வரலாறை சிந்திக்க வேண்டும். கடுமையான சினாவை நோக்கியும் கடுமையான அந்த வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய போதை என்ற இது போன்ற கெட்ட குணங்களை அலட்சியமாக சந்தோஷமாக யதார்த்தமாக எந்த ஒரு பயமும் இல்லாம நாளை தரம் மறுமைக்கு அதெல்லாம் பார்த்துக்கிறான் என்னத்தை போட்டு அப்படிங்கிற மாதிரி பாவத்தின் மீது ஒரு பேராசையான ஒரு சிந்தனையோடு நம்ம செய்யற ஒரு காரியத்தை. ஆனா சாயபா ரலியல்லாஹு என்னங்க பாவம் செஞ்சாங்க? யதார்த்தமா பாவம் இருந்துச்சு. முதல் தடவை பார்க்கிற பார்க்க ஹலால் என்று தெரிஞ்சுவாங்க. இரண்டாவது தடவை பார்க்கிறது என்னது மக்ரூஹாத் ஹராம் நோக்கி போகும். யதார்த்தமா அந்நியமான பார்க்கிற பிரச்சனை கிடையாது. இது பார்க்கணும் நினைச்சு பார்க்கிறதா இல்லையா, இதுதான் இது ஹராமை நோக்கி போகுது. அப்போ இந்த ஒரு சின்ன பாவத்துக்கு கூட எப்படிப்பட்ட ஒரு தகுதி ரசூலுல்லாஹ் தகுதி கொடுக்கிறாங்க. நபியோடு சேர்ந்த அந்த உடலுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், பூவோடு சேர்ந்த நாளுக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் அல்லவாது. ரசூலுல்லாஹ் தாம் அடியில அவங்க தலையை கொண்டு வைக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் இந்த தலை அதுக்கு தகுதியான தலையில வைக்காதீங்க அப்படின்னாங்க. அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டான். எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய உள்ளத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தப்படுத்தினார்கள். இந்த நிலை நம்மிடத்தில் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்ம எடுத்துக்கோமே, அவர்களே எடுத்துக்கோமே. எல்லா நிலைகளிலுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புக்காக வேண்டி என்ன செய்வாங்க, தனக்குத்தானே அதிகமான வழக்குகளை கொண்டு வருவாங்க. ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு தருவாங்க. எல்லா விஷயத்திலும் அவங்க தன்னுடைய உள்ளங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். அப்ப உள்ளத்தை வெல்ல வேண்டும். அதுதான் இருக்கிறதுலயே நபிகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸூ. நஃப்ஸ் இருக்குது, அது அம்மாரா என்ற ஒரு நஃப்ஸ் இருக்குது. அதுதான் இருக்கிறதுல பெரிய சைத்தான். அந்த நஃப்ஸ் உடையவர்கள் நம்மளாக இருக்கிறோம். இந்த நஃப்ஸை வென்றுட்டா அதுக்கு அடுத்து நஃப்ஸை லவாமா கிடைக்கும். நஃப்ஸை லவாமா கிடைச்சதுக்கு பிறகு முல்ஹிமா கிடைக்கும். முல்ஹிமா கிடைத்து முத்துமையின்னா, இதுதான் நல்ல தரம். முத்துமையின்னாக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ராபியா, மர்லியா, ஷஃபியா, இப்படி 7 வகையா பிடிப்பாங்க. இதெல்லாம் இறைவசங்களுக்கு இருக்கக்கூடிய நஃப்ஸ். இந்த நஃப்ஸே அம்மாரா இருக்கிற இதுல ஒரு மனிதன் வெற்றி கொள்வதே தனது வாழ்க்கையுடைய நிலையாக இருக்க வேண்டும். இந்த ஒண்ணு பத்தி நான் பேசி பிடிக்கிறேன். நஃப்ஸே அம்மாரா இருக்குது, இது எவ்வளவு பெரிய தீங்க நோக்கி நம்ம எடுத்துட்டு போக தெரியுமா? அதுக்கு சில அடையாளங்கள் சொல்லுவாங்க. நஃப்ஸே அம்மாரானா என்னன்னா, தீயதை மட்டும் தான் அது செய்யறோம். அப்படியே செஞ்சாலும் அதுல அது பயம் தான் கொடுக்காது, ஆசையை கொடுக்கும். இதுல இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ஒரு வழி அல்லாஹ் சொல்றான் இல்லையா, இல்லாம ரஹீம ரப்பி, அல்லாஹ்வுடைய கிருபை யாருக்கு இருக்குதோ அவங்க தப்பிக்க முடியும். அதனால அதிகமா என்ன செய்யணும், துஆ கேட்கணும். யா ரப்பே என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி என் உள்ளத்தை பாதுகாத்து அப்படின்னு அதிகமா துஆ கேட்கணும். அல்லாஹ் அதான் சொல்றா, இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸூ இல்லாம ரஹீம ரப்பி. அல்லாஹ் கிருபை செய்த நபர்களை தவிர, அல்லாஹ் கிருபை செய்த நபர்களை தவிர யாரும் செய்ய முடியாது, இந்த பாதுகாப்பு பெற முடியாது. அப்ப அல்லாஹ்ட்ட அதிகமாக என்ன செய்யணும், ரப்பே என்னை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை விட்டு என்னை பாதுகாத்து முடி என்று அதிகமாக கேட்க வேண்டும். அடுத்ததாக சொல்லுவாங்க, நஃப்ஸுக்கு மாற்றமான காரியத்தை என்ன செய்யணும், அதிகமாக செய்யணும். நஃப்ஸ் செய்யணும் செய்யக்கூடாது, இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கான வழி.
நப்சு அம்மாரத்துக்கு அது எதெல்லாம் செய்ய சொல்லுதோ வேண்டாம், இது அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயமாக இருக்குது, இது ஒரு பாவமான ஒரு சிந்தனையா இருக்குது, இதை விட்டு தூரமாகும். அதே போல இபாதத்தில் அதிகமான தேட்டம் கொண்டு வரணும், இபாதத்தின் மீது அதிகமா ஆசை கொண்டு வரணும். அதே போல சொல்லுவாங்க, நப்ச அம்மாரா ஒரு இடத்துல இருந்தா இந்த தன்மையெல்லாம் வெளிப்படும். அதுல ஒண்ணு உஜிபு, அப்புறம் நான் தான் பெரியவன், இந்த தன்மையெல்லாம் இருந்தா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு மாத்திக் கொள்வதற்கு ட்ரை பண்ணும். நான் தான் பெரியவன், எல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற இந்த தற்பெருமை இருக்குத, இந்த பெருமை இருந்துச்சுன்னா நம்ம நப்ச அம்மாரா நம்மகிட்ட இருக்கணும். ஒரு அரசரு பெரிய மாளிகையில் இருந்துட்டு எல்லாம் நமக்கு தான் தெரியும்னா அவர் உள்ளத்துல நிம்மதியே இல்லையா. எல்லாமே நமக்கு இருக்குது, ஆனா நிம்மதி மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. வெளியே ஒரு வழிபோக்கரை பார்த்தாராம், ரொம்ப சந்தோஷமா போனாங்களாம். கூட்டு கேட்டா, நீ எப்படிப்பா நிம்மதியா இருக்கிற? நான் எதையும் பத்தி கவலைலாம் பட மாட்டேன். அந்த வார்த்தை அவருக்கு பிடிச்சு போச்சான். உடனே உலக உயர்ந்த ஒரு போதை அன்பளிப்பா கொடுக்குறான். அப்ப சொன்னாங்களாம், நான் நிம்மதியா இருக்கிறதே இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாதனாலதான், இதை கொடுத்து என் நிம்மதியை கெடுக்கலாம் பாக்குறீங்களா? நான் ஒரு பொழுது செய்ய மாட்டேன். அப்பதான் அந்த அரசர் இருந்தான், எதுவும் தனக்கு இருக்கு என்று நினைத்தா இதுல நிம்மதி கிடைக்காது. நீ எல்லாம் என் ரப்பு தந்தது, இதெல்லாம் எனக்கு ரப்பால கொடுக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சா நிம்மதி வந்துடும். அப்ப உலகத்துல எதை மீது என்ன செய்யக்கூடாது, என்னுடைய ஆசைகளை அதிகமாக பேராசையாக மாற்றி விடக்கூடாது. ரப்பு தாரா நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு இருக்கும் பொழுது இதை விட்டு பாதுகாக்கப்படுவோம். அப்போ நான் தான்ங்கிற அந்த தற்பெருமையை விட்டு என்ன செய்து பாதுகாக்கணும். இரண்டாவது, சில கஷ்டத்தில் குழு, நெகிழ்ச்சி இல்லாத கல்வி. எவனுக்காவது ஏதாவது நல்லது நடந்துட்டாலே மனசு அதை ஏத்துக்காது. ஏழைகளை பார்த்தா என்ன செய்யாது, கருணை காட்ட முடியாது. ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தா எனக்கும் கிடையாது. யாரை பார்த்தாலும் ஒரு கோபமான சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு உள்ள இருக்குதா, அது என்னது? அது நப்சே அம்மாரா. மூணாவது சொல்லுவாங்க ஜப்பாரியது, அடக்கி ஆளணும். எனக்கு கீழதான் இருந்தாகணும், என் சொல்லதான் இவன் கேட்கணும், என்ன மீறி நீ போயிருவியா அப்படிங்கிற மாதிரி இந்த அடக்கி ஆளணுங்கிற அந்த சிந்தனை இருக்குது. இதுவும் நப்சே அம்மாராவுடைய ஒரு தன்மை என்று எழுதுவார்கள். என்னன்னு பார்த்தா அவங்கள்ட்ட இருக்கிற ரெண்டு குணம். ஒன்னு என்னது, யாரையும் பத்தி நினைச்ச மாட்டேன், புற பேசவும் மாட்டேன், அவங்க மீது பொறாமப்படவும் மாட்டேன், அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொள்வேன். அப்போ யாரின் மீது அவங்களுக்கு கொடுத்த ரிசிக்கின் மீது எனக்கு எந்த ஒரு பொறாமையும் வராது, ஏத்துக்குவேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறான். நம்ம அனுப்பமா இல்லையா? நம்ம இந்த ஊர்ல இருக்கிறோம், எவ்வளவு உழைக்கிறோம், நமக்கெல்லாம் ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. உங்க ஊர்ல வாழதான் வந்தான், உழைப்ப தேடிதான் வந்தான், நீங்க ஓஹோன்னு இருக்கிறானே. இந்த சிந்தனை இருந்தா நீ எத்தனை வருஷம் ஊர்ல இருந்தாலும் செய்ய மாட்ட, நீ வளர மாட்ட, நீ நினைக்கிறவங்க வாழ்ந்துகிட்டே போவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ யாரை பற்றியும் அவங்க குறைகளையோ அவங்களை பத்தி இழிவான சிந்தனையோ இது இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா இது நப்சே அம்மாரா. அடுத்து பிறரை துன்புறுத்தி கொண்டே இருப்பது, அவனுக்கு இடத்துல ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. பக்கத்து வீட்டு காலம் இந்த விஷயத்தை அதிகமா பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது அணிக செய்யணும். அவனுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பது, அவன் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய இந்த தன்மையும் நப்சே அம்மாரா. அடுத்து நன்றி கட்ட தன்மை இருக்குது. நன்றி கட்டா ஒரு செய்த அந்த நன்றிக்கு நாம உண்மையா இருக்கணும். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செய்த அந்த காரியத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். இடையில ஒரு பெரியவருடைய வரலாறை பார்த்தோம். அவங்க சொல்லுவாங்க, அதாவது ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில மிகப்பெரிய பணக்காரர்கள் சீஃப் கெஸ்ட் அழைக்கப்பட்டாங்க. அழைக்கப்பட்ட பொழுது அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட நீங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஒரு இமாமுங்கிற அடிப்படையில அவங்க நிறைய தனம் தெரியும், பேசுங்க, கொஞ்சம் அறிமுகம் ஆயிக்கணும். கொஞ்ச நேரம் பேசினாரா அவர் அவமதிக்காம இங்க என்ன செஞ்சுட்டாரு, இந்த இமாம் போயிட்டார். என்னங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவர் எவ்வளவு பெரிய தரம் வந்தாரு, அவருமே நீங்க மதிக்காம போறீங்க, கொஞ்ச நேரம் பேசுறீங்க. அப்ப அவர்கிட்ட சொன்னாங்களா, நீங்க நம்மகிட்ட இருக்கிற யதார்த்த குணம் இது, எப்படிங்க இருக்கீங்க கேட்டா ஏதோ இருக்கிறோம். எப்படிங்க இருக்கீங்க கேட்டா ஏதோ இருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க பொருந்திக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை கூட வரல, இவங்க மேல என்னத்தை பேசுறது அப்படின்னா. அப்ப நம்ம நிலை என்ன நமக்கு தெரியும், இது ரப்பு கொடுத்த நிலை என்று நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நாம சொல்லிட்டா இதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற என்ன நமக்கு வரலன்னா எல்லாரும் முதல்ல சொல்றாங்க, ஏதோ நல்லா போயிட்டு இருக்காங்க கேட்டா ஏதோ போகுது, என் ஜா அப்படி இப்படி அப்படி இப்படி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
உங்க நிலை ரொம்ப மோசமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடுவது இதுதான். நமக்கு இன்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழகுது. அதிகமாக என்ன சொல்லுவோமா, எல்லா விஷயத்திலும் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய புகழ்ச்சி இல்லாத இந்த நிலை என்பது எது? நஃப்ஸே ஹம்மாரா. கல்வி நிறைந்த ஹவுதுலான முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட நஷ்டத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் சந்தோஷத்திலும் இன்பத்திலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்கள். சொல்லப்பட்டது, உங்களுடைய கப்பல் சரக்கு கப்பல் கவுந்துடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாங்களாம். இல்லங்க உங்க கப்பல் பாதுகாக்கப்பட்டுச்சு, வேற கப்பல் தான், அல்ஹம்துலில்லாஹ். என்னங்க நஷ்டத்திலையும் இன்பத்திலும் அல்ஹம்துலில்லாஹ்ங்கறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல, அதாவது நஷ்டத்தை நீ சொல்ல பொழுது என் உள்ளத்துல ஏதாவது ஒரு மாற்றம் வருதான்னு பார்த்தேன். எதுவுமே வரல. அடுத்த வீட்டுக்காரன் அவன் கடை எரிஞ்சு போச்சு, அவன் வீடு எரிஞ்சு போச்சுன்னா நமக்கு என்னது கஷ்டமா வரும் இல்லையே? நம்முடைய நண்பருடைய அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவங்களுடைய உறவினர்கள் யாராவது ஒரு திடீர் விபத்து ஏற்பட்டா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வேதனை துன்பம் நம்மகிட்ட இருக்காதா இல்லையா? அது போல பெரியவங்க என்ன செஞ்சாங்க, எனது சொத்து அப்படின்னு நினைக்கல, ரப்பு கொடுத்தது வீணா போச்சு, ரத்து கொடுத்தது பன்மடங்கு லாபம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துச்சு. அதனால ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, நீ நஷ்டத்தை சொல்லும் போது கூட என் உள்ளத்துல எந்த ஒரு மாற்றமும் வரல, நீ லாபத்தை சொல்லும் போது என் உள்ளத்துல எந்த மாற்றமும் வரல, ஏன்னா ரப்ப கொடுத்தது நான் வழங்கி வச்சுக்கிட்டேன். அதனால அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ற எல்லா நேரங்களிலும் நன்றி உடையவர்களாக அல்லாஹ் கொடுத்த இந்த நிலை அது ரப்புல் ஆலமீன் எனக்கானது அப்படின்னு நினைச்சு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பழகிவிட்டோம் என்று சொன்னால் இது நஃப்ஸே ஹம்மாரா விட்டு நம்மை பாதுகாக்கப்பட்ட நிலை. அடுத்து புறம் பேசுவது, பெருமை பேசுவது, கோபப்படுவது, இதெல்லாம் நஃப்ஸே ஹம்மாரால உள்ள ஒரு குணம். அடுத்து சொல்றாங்க சுயபுராணம் பேசுறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் எப்படிலாம் வந்தேன் தெரியுமா, இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஒரு பாவம் மாதிரி நமக்கு தெரியலையே, நான் கஷ்டப்பட்டதை சொல்றேன்பா அதுதான் வளர்ச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த பேச்சும் கூட நஃப்ஸே ஹம்மாராவோட ஒரு சிந்தனை. நஃப்ஸே ஹம்மாரா கெட்டதை மட்டும்தான் ஏவும். இந்த நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸு, கெட்டதை கொண்டு மட்டும் அதை என்ன செய்ய உங்களை வழிநடத்தும். அப்படிப்பட்ட அந்த அம்மாராவுடைய தன்மை என்னது? நம்ம புராணத்தை பேசணும், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையுடைய சரிவையை கூட ஒரு சின்ன இதனால ஒரு பெருமை என்ன செய்யும், சொல்ல வைக்குமா? அப்ப இந்த மாதிரி நிலைகளை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து உபதேசங்களை அவமதிக்கிறது. ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாலும் செய்யுது, இவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாண்டா அப்படின்னு போறது. நல்ல உபதேசங்கள் என்பது நல்லவர்கள் சொல்வார்கள், மிகப்பெரிய சொத்தை விடவும் ஒரு சிறந்த கொலை எழுதுகிறது நல்ல உபதேசங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்தை தான் மகனுக்கு கொடுக்கக்கூடிய சொத்துக்களும் சிறந்தது தெரியுமா? நல்ல உபதேசங்கள், நல்ல ஒழுக்கமான செய்திகளை சொல்வதை விடவும் ஒரு தந்தை தான் மகனுக்கு பெருசா இருந்த ஒரு சொத்தை கொடுத்துட முடியாது. நல்ல உபதேசங்களை செய்யணும். இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஹிப் சொல்லுவாங்க, மிகப்பெரிய சிறந்த ஆட்சியாளர், அமெரிக்காவே அவங்க பாராட்டுற அளவுக்கு ஒரு சிறந்த ஆட்சியாளர். அவங்கள்ட்ட கேட்கப்படுச்சான், இந்த அளவுக்கு ஒரு சிறந்த இருக்க காரணம் என்ன? ஒரு மாங்காய் தோட்டத்தினுடைய ஒரு தோட்டக்காரர் சின்ன வயசுல நண்பர்களோடு போன மாங்காய் திருடுறதுக்காண்டி போன அவனெல்லாம் தப்பிச்சுட்டானோ, நான் திருடலாம் போல கூட கம்பெனி தான் கொடுத்தேன், நான் மாட்டிக்கிட்டேன், அந்த தோட்டத்துக்கு அடியில போட்ட கம்பால அடின்னு அடிச்சாரு. ஆனா அப்படியே நான் எந்த தப்பும் செய்யல, என் நண்பர்கள் தான் தப்பு செஞ்சாங்க, நான் நல்ல குடும்பத்துக்குள்ளன்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாலாம், இந்த மாதிரி நட்போடு நீ சேராத, இந்த ஒற்றை வார்த்தையை வாழ்க்கையில் நினைச்சேன், நல்ல நண்பர்களை மட்டும்தான் என் கூட வச்சிருப்பேன், கெட்ட நண்பர்கள் தெரிஞ்சா அவர்கிட்ட நான் தூரம் ஆயிடுவேன். இந்த ஒரு உபதேசத்தை அடிப்படையாகத்தான் என் வாழ்க்கையில இத்தனை பெரிய ஒரு முன்னேற்றத்தை நான் அடைஞ்சாதுன்னா, அப்ப நல்ல உபதேசங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். அந்த கேட்க மறுக்குதா, நல்ல விஷயங்களை கேட்க மறுக்குதா, அலீசு அலீசா ஆரம்பிச்சிடா அப்படிங்கிற மாதிரி உள்ள சொல்லுதா, நஃப்ஸே ஹம்மாரா நம்மகிட்ட குடிக்கொண்டு இருக்குது. அப்ப நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் என்ன செய்யணும், இடம் கொடுக்க வேண்டும். அதே போல சொல்லுவாங்க, என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலை. நான் என்ன செய்ய முடியும், இது யாருடைய நிலை தெரியுமா? பிறோனுடைய நிலை, காரூனுடைய நிலை. பிறோனு அந்த சிந்தனை இருந்ததாலதான் ரப்பே ரப்பு நாதிரிய ரப்புமா, என்னால எல்லாம் முடியும் அப்படின்னா. காரூனு நான் சம்பாதிச்ச சொத்து எதையும் நான் விலை கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னா, எதை சொன்னாலும் அதை வச்சாலும் என்ன செஞ்சான், அவனை அழிச்சான். எதை சொன்னாலும் கடைசியில நான் ரப்பு இல்ல நீ தான் ரப்பு சொன்னான், அதே வச்சாலும் அவனை அழிச்சான். அப்ப நாம் சிந்திக்க வேண்டும், என்னால மட்டும்தான் முடியும், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற இந்த நிலை இருக்குது. இதுவும் நஃப்ஸே ஹம்மாரா. அடுத்து சுயநலத்தோடு இருக்கு, தான் மட்டும் வாழ்ந்தா போதும்
அப்படிங்கிற இந்த நிலை இருக்கிறது. எதுவும் நப்சே அம்மாரா என்று சொல்வார்கள். எப்போதும் பொதுநிலை சிந்தனோடு இருக்க வேண்டும். பாதையில நாம ஒரு கல்ல தடுக்கி விடாம போயிட்டோம், ஒரு பாதாள சாக்கடை திறந்து கிடக்குது, நாம தான் பார்த்து தாண்டிட்டோமே அப்படின்னு விட்டு போயிடக்கூடாது. பின்னால வரக்கூடியவங்க யாராவது என்ன செஞ்சிருவாங்க, அந்த கல்லை தட்டிடக்கூடாது, அந்த குடியில விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற இந்த பொதுநல சிந்தனையோடு இருப்பது, இந்த சுயநலம் என்பது இருக்கவே கூடாது. எல்லா விஷயங்களையும் தான் மட்டும் போது ஒரு சபையில விருந்துடைய சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், விருந்துடைய சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், பின்னாடி ஒருவரை பத்தி யோசிக்காம நமக்கு என்ன கருத்தா போற அப்படின்னு நினைச்சுக்கூடாது. ஒன்று ரெண்டு குண்டெல்லாம் தூக்கிட்டு போயிடக்கூடாது. அப்போ எல்லா நிலைகளிலும் ஒரு சுயநலமான சிந்தனை நம்மகிட்ட இருந்துச்சுன்னா இந்த நற்செயல்பாடு நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல அல்லாஹ் தந்த கொஞ்ச நியமத்தா இருந்தாலும் சரி, அதுக்கு நன்றி சொல்லி பழக வேண்டும். என் ரப்பு கொடுத்தது என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, என்னால எதுவுமே கிடையாது அப்படிங்கிற இந்த நிலையும் வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இருந்துச்சுன்னா இதெல்லாம் நப்சே அம்மாரோட நிலை. இந்த நிலையை விட்டு நாம் பாதுகாக்க வேண்டும். இதுல நாம வெற்றி கொண்டா கடைசியா மனநிறைவும் பெறாது. நப்சே அம்மாருடைய ஒரு மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா, எப்பொழுதும் மனசு நிறைவு பெறாது. இன்னும் வேணும் அப்படிங்கிற இந்த சிந்தனையோடு இருக்கும். இது போன்ற இந்த பல சிந்தனைகள் கொண்ட இந்த குணம் இருக்குது இந்த நப்சே அம்மாரா. இதை விட்டு நமக்கு பாதுகாத்துக் கொண்டால் அடுத்து நமக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா, நப்சே லவ்வாமா கிடைக்கும். நல்லவர்கள் சொல்லி தருவாங்க, நப்சே அம்மாரா விட்டு அதிகமா பாதுகாக்கப்படும்னா லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற வார்த்தையை அதிகமா சொல்லி பழகுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தையை அதிகமா சொல்லி பழகுனா நப்சே அம்மாரா கொஞ்சம் கட்டுப்படும். இன்ஷா அல்லாஹ் அந்த திக்ர் அதிகமா செய்யும். இந்த நப்சே அம்மாரா வெற்றி கொண்டு விட்டால் நப்சே லவ்வாமா நமக்கு கிடைக்கும். நப்சே லவ்வாமா தப்பு செய்யும் போது மனம் என்ன செய்யும், கொஞ்சம் வலிக்கும், நம்ம தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யும். பாவம் பார்க்கும்போது நம்ம உள்ளத்துல அல்லாஹ் நம்ம தண்டிச்சுமானோ, இது ஒரு பாவமான காரியமா இருக்குது அப்படின்னு கொஞ்சமா நம்ம தடுக்குமா. இந்த நிலை கூட கொஞ்சம் பரவாயில்ல என்று சொல்வார்கள். அதாவது என்னது, சந்தர்ப்பம் கிடைச்சா என்ன செஞ்சிருவான், தப்பு செஞ்சிருவான். சந்தர்ப்பம் என்ன செஞ்சிருவான், 4 பேர் பார்க்கிறாங்க, கீழே ஒரு பெரிய நோட்டு கிடக்குது, ஏதாவது தங்கம் கிடக்குது, அவங்க பார்க்கறதுனால நல்லவமா என்ன செஞ்சிருவான், எடுத்து இப்ப உண்டியல்லையோ பள்ளிவாசல் நல்லபடியே கொடுத்துருவோம். யாரும் பார்க்கலன்னா அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் அப்படின்னு சொல்லிடுவோம். யாரும் பார்க்கலன்னா இவன் அல்லாஹ் இவனுக்கு கொடுத்த ரிஸ்க். காணா பொருளை பொருளுடைய சட்டம் தெரியுமா, அந்த பொருளை தொட்டுட்டுனா 1 வருஷம் செய்யணும். அந்த பொருளை அந்த இடத்துல அறிவிப்பு செய்யணும். யாராவது மிஸ் பண்ணிட்டீங்களா, இது யாராவது பொருள் 1 வருஷம் செய்யணும், அலௌன்ஸ் பண்ணணும். இதான் மார்க்கத்துடைய சட்டம். அதுக்கு மேல நம்ம அனுபவிக்கிற பொதுவான காரியத்தில் நன்மை இல்லாம கொடுத்துரும். எனக்கு நன்மை கிடைக்கப்படாது, அது யாரு கொடுத்தாலும் அப்படி கொடுத்துரும். அனுபவிக்கிறதுக்கு சில இமாம் கட்ட அனுமதி இருக்குது. அப்படினாலும் 1 வருஷம் பாதுகாத்தான் அனுபவிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போ இவன் என்ன நினைச்சுக்கிறான், யாரும் பார்க்கறதா அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க், இதெல்லாம் கிடையாது. அப்போ என்னது, அதாவது சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது இவன் பாவம் செய்வான், சந்தர்ப்பம் இல்லைன்னா பாவம் செய்ய மாட்டேன். இது லவ்வாமை என்று இந்த குணம். இதுல நாம வெற்றி கொண்டு விட்டால் நப்சே முல்ஹிமா நமக்கு கிடைக்கும். நப்சே முல்ஹிமா என்ன தெரியுமா, நல்லதை மட்டும்தான் அது சொல்லும். அப்போ இந்த நல்லதை மட்டும் சொல்லக்கூடிய இந்த நிலைக்கு பேரு நப்சே முல்ஹிமா என்று சொல்வார்கள். அதாவது மனோநிலை அது எப்பொழுதுமே அதுக்கு எதிராக செய்வோம், பேசிக்கிட்டே இருக்கும். நல்லது சொன்னா மட்டும் செய்வோம். இந்த நிலையை நம்ம என்ன செய்வோம், நல்ல விஷயமா தான் இருக்கு செய்வோம் அப்படின்னு நம்ம உள்ள சொல்லுது. இது கெட்ட விஷயம், இதை விட்டு நம்ம தூரம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வச்சா இது நப்சே முல்ஹிமா. இது நல்லவர்களுடைய சாதிகளுடைய குணம் என்று சொல்றாரு. இந்த குணம் நம்மகிட்ட தனிப்பட்டு இருக்கிறதுனா யாஹக்குங்கிற அந்த திக்கரை அதிகமாக செய்ய வேண்டும். இதுக்கு அடுத்த நிலைனா நப்சே முத்துமையினா. இதுதான் பொதுவாக எல்லா இறைநேச தெருவர்களுக்கும் இந்த நிலை என்ன செஞ்சிடும், வந்துடும். இந்த நிலை வந்துட்டனா அல்லாஹ்வுடைய உதவி கொஞ்சம் என்ன செஞ்சு அல்லாஹ்வுடைய அருள் பார்வை நமக்கு வந்துருச்சு. அப்படின்னா தவறான சிந்தனை எதுவுமே வராது. ஒவ்வொரு தடவையும் தனக்குத்தானே கேள்வி கேட்டுட்டே இருப்பான். நம்ம ஏதோ தவறு செஞ்சுட்டோமோ ஒவ்வொரு வரலாறு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஒவ்வொரு நாள் இரவு என்ன செய்வாங்களாம், தனக்குத்தானே தான் செய்த தவறுக்காக சவுக்கை அடித்துக் கொள்வாங்களாம். நீங்க இந்த தப்பு செஞ்சேன்னு சொல்லி செய்வாங்க, தனக்குத்தானே அடித்துக் கொள்வார்களாம். அப்போ நப்சே முத்துமையின் நம்மகிட்ட வந்துட்டா நம்ம என்ன செய்வோம், தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டு எந்த ஒரு பாவத்தின் பக்கம் நம்ம சிந்தனை மாறாது. நாமெல்லாம் மௌத்தாகும் பொழுது இந்த சிந்தனையோடு நீ மௌத்தானியான்னு எழுதிச்சுவோம், தண்ணி ஊற்றுவோம். யா அய்யுஹன் நப்சு முத்துமையின்னா இர்ஜி இலா ரப்பிக ராதியத்தன் மர்தியா. ஒரு முத்துமையில்லாத நப்சாக என்ன செய்து போயிட்டியா அப்படின்னு கேட்கிறோம். உயிரோடு வாழ்வதற்கு என்னது அதற்கான உபதேசத்தை மௌத்துடைய நேரத்தில் நாம சொல்றோம்.
நீ உயிரோடு இப்படி வாழ்ந்தியா அது மௌத்துடைய நேரத்திலே சொல்றோம். அப்ப முத்துமையின்மை என்ற இந்த நிலையோடு நம்ம என்ன செஞ்சிருக்கணும், மரணத்தை தருவோம். அப்படின்னா என்ன நிலைமை, நமக்கு பாவம் என்கிற அந்த சிந்தனையே வராது. நன்மையான விஷயங்கள் எடுத்த கண்ணுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் தனக்குத்தானே தன் உள்ளத்தை பலப்படுத்த எடுத்து கொடுத்துட்டே இருப்பான், பரிச்சை வைப்பான். நீ இதை செஞ்சியா அதை செஞ்சியா அப்படிங்கிற நிலை, இந்த நிலை நம்ம இடத்துல சரிபட வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யறோம், வெள்ளிக்கிழமை ராத்திரிக்குள்ள செஞ்சுட்டு இருக்கோம். இந்த திக்ரின் மூலமாக நண்பர்கள் நாதாக்களிதான் நம்மளுடைய மூதாதைகள் ஏற்படுத்தின தெரியுமா, நப்சை கட்டுப்படுத்துவதற்காக. செய்தானுடைய எப்போதுமே ஒரு காரியத்தை ஏவும் பொழுது அவன் பல முறை என்ன செய்வான், முயற்சி செய்வான். எல்லா விதத்திலும் அவனை தோற்கடிக்க நமக்கு வழி இருக்குது. ஆனா நப்சை நம்மளால செய்ய முடியாது, ஒரு கட்டத்திலும் தோற்கடிக்க முடியாது. நப்சுக்கு நாம அடிமணிஞ்சிருவோம். அப்ப அந்த நப்சை கட்டுப்படுத்துவதற்கு இது போன்ற திக்ர்கள் தான். முத்துமையின்னா நம்மகிட்ட நினைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ற அந்த திக்ரை அதிகமாக செய்ய வேண்டும். அதே போல அதுக்கு அடுத்த நிலை நப்சே ராபியா, அல்லாஹ்வை நாம் புரிந்து கொண்டு ஒரு நிலை வந்துடும். இந்த நிலை வந்துட்டனா அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான விஷயங்களை மட்டும்தான் செய்யணும். அது நம்ம மனம் ஏங்கும். ரப்பை பிடிச்ச இதுல இருக்குதா, ரப்பு இதை விரும்புறானா, ரப்புக்கு நெருக்கம் கிடைக்குமா, இந்த மாதிரி சிந்தனையோடு நம்ம மனம் செயல்படுகிறது சொன்னால் நப்சே ராபியா நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு நாம அல்லாஹ்வை புரிந்து கொண்ட ஒரு நிலை வந்துட்டு இந்த நிலை நம்மகிட்ட சரிபட வேண்டும் என்று சொன்னால் யா ஹய்யி யா ஹய்யி என்ற அந்த திக்ரை அதிகமாக செய்ய வேண்டும். இதுக்கு அடுத்த நிலைதான் நப்சை மரபியா, அல்லாஹ் நம்மளை புரிந்து கொண்ட நிலை. அல்லாஹ் இந்த நப்சை ராபியா வந்துட்டாலும் இதே சொல்றதா ஆகிட்டா அந்த பாக்கியத்தை தரணும். நப்சை மரபியா ஆகிட்டா அல்லாஹ் நம்மளை புரிந்து கொண்டா. சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் நப்சை மரபியா, எல்லா சஹாபாக்களும் உள்ளத்தால் வெற்றி கொண்டவர்கள். நப்சை மறுபடியும் நம்மகிட்ட வந்துட்டா நம்மகிட்ட வந்து அற்புதம் வெளியாகும். நம்மகிட்ட வந்து அற்புதம். எத்தனை சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா எங்கேயோ இருந்துட்டு யா சாரியா அல் ஜபல், சாரியா ரலியல்லாஹு தஆலா பல்லாயிரம் மடங்கு இருக்கக்கூடிய ஊர்ல போய் போர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி எதிரிகள் அவங்களை வீழ்த்த வராங்க. உமர் ரலியல்லாஹு மதீனால இருந்து மதீனாவுடைய நம்பர்ல இருந்து அது கொட்டுவ வாடிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை, யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல் அப்படின்னாங்களா. அந்த சாரியா ரலியல்லாஹு போர் முடிச்சத உடனே ஒரு குரல் கேட்டுச்சு. நாங்க திரும்பி பார்த்தேன், எதிரிகளுடைய பட பின்னாடியாக வந்து எங்களை தாக்க வந்தாங்க. நாங்க தப்பித்துக் கொண்டு அவர்களை வீழ்த்தினோம் அப்படின்னாங்க. இந்த சட்டத்தை கொண்டு சேர்த்தது யார், ரப்புல் ஆலமீன். இந்த நப்சே மர்மியாங்கிற இந்த குணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய அற்புதம் நம்மகிட்ட வெளியாகும். நம்மகிட்ட நிறைய அற்புதங்கள் சொல்ற வார்த்தையானது அது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிலை. இது உச்சக்கட்ட நிலை. அல்லாஹ்வே நம்மை புரிந்து கொண்ட ஒரு நிலை. இந்த நிலையுடைய மக்கள் யா யா கையும் யா கையும்ங்கிற அந்த திக்ரை அதிகமாக செய்ய வேண்டும். கடைசியாக நப்சே ஷபீஇயா, பொருத்தனை செய்யக்கூடிய இவங்க விஷயத்துல எதை சொன்னாலும் அல்லாஹ் செஞ்சிருவான், நடத்தி விடுவான். இவங்க விஷயத்துல எதை சொன்னாலும் சொன்னாங்க. சாரியா ஜபல் எந்த நோக்கத்துக்காக சொன்னாங்க, எதிரிகளிலிருந்து பாதுகாக்க பெறும். சாரியா ரலியல்லாஹு பாதுகாக்கப்பட்டு விட்டாரா இல்லையா. உமர் ரலியல்லாஹு வரலாறே எடுத்துக்குவோம். அந்த நதி திஜ்லா நதியில தண்ணியே வரல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு தண்ணி வா அப்படின்னு லெட்டர் கொண்டு போட்டாங்க. ஒரு வெள்ள பேப்பர் எழுதி தண்ணி இல்லைன்னு தோழர்கள்லாம் வந்து பற்றா வச்சு போயிட்டு நதியெல்லாம் தண்ணிக்கு தட்டுப்பாடா இருக்குது, ஏதாவது தண்ணி வந்து துவா செய்யறாங்களாம். இவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதிட்டு இதை கொண்டு நதியில கொண்டு போடுங்க. உமர் சொன்னாரு, நீ தண்ணி ஓடணுமான்னு சொல்லுங்க. ஓடிச்சான், வெள்ள ஓட வரைக்கும் ஓடிச்சான். அப்போ ரப்புல் ஆலமீன் இந்த நப்சை ஷபீயா, பரிந்துரை செய்யக்கூடிய இந்த நப்சு வந்துடுச்சுன்னா இவர்கள் சொல்வதை அல்லாஹ் கேட்பான். உமர் ரலியல்லாஹு வாழ்க்கையில எத்தனை தடவை பார்த்திருக்கிறான், அவங்களுடைய நாம அல்லாஹ் பேசுறான் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா. உமர் ரலியல்லாஹு வார்த்தை அல்லாஹ்வுடைய வகையாக மாறும். இதெல்லாம் எதனால, நப்சை ஷபீயாவுடைய தன்மை பெற்ற இப்படி 7 விதமான நப்சு ஒண்ணுதான். அதுக்கு தாத்தியான ஜசது, அதுக்கு உடம்பு ஒண்ணுதான். அதுல 7 விதமான தன்மை இருக்கின்றது. அதுல முதல்ல இருந்து கெட்ட நப்சு அம்மாரா, இதை தாண்டி வந்தா முல்ஹிமா, அதே லவ்வாமா அப்படிங்கிற தன்மையை தாண்டி கடைசியா ராபியா மர்மியா, அதே போல ஷபீயா என்கிற இந்த தன்மை வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்களாக மாறிடும். இந்த கேட்டதுல உள்ளவங்க தான் நபிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வழிமார்கள் அத்தனை பேர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலை நாம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த சொன்ன இந்த திக்கரெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு வந்தா கண்டிப்பாக நாம் நப்சை என்ன செஞ்சிடலாம், வென்று விடலாம். உலகத்துல உள்ளத்தை வெல்வதுதான் மிகப்பெரிய ஜிஹாத் என்று அதிகம் சொல்லாதோம். ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு போர் தெரியுமா, அவன் உள்ளத்துல போர் செய்யணும்.
அவன் உள்ளத்தோடு போடு செய்யணும், நப்சோடு போடு செய்யணும். இந்த நப்சோடு போடு செஞ்சு அவன் வெற்றி விட்டால் அவன் வாழ்க்கையில் அது போன்று எத்தனை போர்கள் என்றாலும் என்ன செஞ்சிடலாம், அவன் வெற்றியை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அவன் வாழ்க்கை வெற்றியை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கும். ஆகையினால் உள்ளத்தை வென்ற நல்லவர்களை போன்று நாமும் உள்ளத்தை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் சொன்ன இந்த குணங்களை விட்டு கெட்ட குணங்களை பாதுகாத்து நல்ல குணங்களை நாம் குடி வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக உள்ளத்தை வெல்லக்கூடிய ஒரு நிலையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தை வென்ற நல்லடியார்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கி புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பாபனுக்கு பாத்தியா இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் யாசிர்வாதப்படும். யாசிர்வாதத்துக்கு பிறகு உணவு கொடுக்கப்படும். எல்லா நிகழ்வுகளும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.